கவனி தர்ஷித் 5.1ல 7th சம்மு. இந்த சம்மில் நல்லா வாட்சி பாரு, பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஆர் என்ன சொல்லியிருக்கு? கொலினியர்னு அவன் சொல்லிட்டான். உனக்குள்ள பார்த்துக்க, இந்த ஆர் கொலினியர்னு சொல்லியிருக்கு. ஒரே கோட்டியில் அமையும் சொல்லிட்டான். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்ற நீ தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஆன்சர் இதை பற்றி நான் இன்னும் பேசலை, அதை பற்றி இன்னும் பேசலடா. இப்போ இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்யூஷன் போடுறேன். டேய் கவனி, ஏன்னு பாயிண்ட் எடுக்கிறோம், கொடுத்த பாயிண்ட்டை பின்னு எடுக்கிறோம், சின்ற பாயிண்ட் எடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுறேன். சரியா சொல்றது? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 3 பாயிண்ட் தான். கொலினியர்னு கொடுத்தனால கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொலினியர் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு என்னது அப்படின்னு நார்த்து வச்சுக்க, மறந்துடாத. எழுதுனா எழுதிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக எழுதிக்கிறேன். இது உள்ள இப்படி அடித்தோம்னா ஏரியான்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம சும்மா சிம்டம்ஸாக காமிச்சிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆருக்கு ஆன்சரு இதுக்கு 0. இது நீ தான் யோசிக்கணும். கொலினியர் கொடுத்தனால மறந்துடக்கூடாது. 1/2. இப்போ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணு. -39 ஏபி 4 -5 அவ்வளோதான். இப்போ இதை 2 இங்கே கிராஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை ஆயிரும், 0 ஆயிரும். ரைட், இது விட்டுரு. அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டே மல்டியில் போகணும். -3b அவ்வளோதான். சரியா? 9a 15 தாடா. சரி. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. மைனஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி விடு. இதை மட்டும் இந்த இப்படி உள்ளே கொண்டு போகல, 3க்குமே கொண்டு போகணும். இது தப்பு வரும், பார்த்துக்குங்க. -3b -5a -4b -15. இங்கே 0 இருக்கு. இப்போ ஏயும் சரி ஒன்று, பியும் சரி ஒன்று, நம்பரையும் சரி பண்ணிக்க. சரியா? ஏ ஃபர்ஸ்ட் எழுதுவோம். -14a. சரியா? இது ரெண்டும் 7b -7b. அடுத்து 36 15 21. என்ன 21? +21. இங்கே 0 இருக்கு. சரியாடா தம்பி? இந்த +21 இங்கிட்ட கொண்டு வா. -21 ஈக்குவல் டு -14a -7b. சரியான்னு பார்த்துக்கோ. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதில் வேணா நேரம் எழுதிக்கிறவா? நேரம் எழுதிக்கிறேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, இதை முதல்ல எழுதுவான். -14a -7b ஈக்குவல் டு -21. சுதர்சன் பார்த்துக்கடா, இதை -7ஆல் -7ஆல் டிவைட் பண்ணுவோம். -7ஆல் டிவைட் பண்ணுறேன். புரியுதா? -7ஆல், வெறும் 7ஆல் இல்லை. மைனஸ் கேன்சல் ஆகிற 14 2a + b ஈக்குவல் டு 3 7 21. மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதுதான் ஆன்சர். இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னா, அவன் கொடுத்துருக்கான் பார், அதையும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கொடுத்துருக்கான் பார், கிவன் எல்லாமே நோட்டில் இருக்கணும், பேப்பரில். அவ்வளோதான். தேடிக்கிடுவா, அவங்களுக்கு தெரியும். a + b = 1. இதுதான் என்ன ஈக்குவேஷன்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அங்கே கீழே எழுதிக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இதைத்தான் நீ அந்த எக்ஸாம்பிளில் செய்யணும். -21 இங்கிட்டு +21 தான் -21. இங்கே கரெக்டா? ரைட் தான். இங்கே +21 இங்கிட்டு வந்து என்ன ஆகும்? ஹோலாக டிவைட் பண்ணுறான். அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். பொறுமையா. சரி, இப்போ இது a + b ஈக்குவல் டு ஒன்னாடா. இது ஃபஸ்ட்டு. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணலாம். இது ப்ளஸ் தானே, அப்போ மைனஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைனை மாற்றிட்டாலே சப்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். 2 - 1 ரெண்டு அடிச்சுட்டோன்னா 2a ஒரு ஏ போச்சுன்னா ஏ, 2 3ல் 1 போச்சுன்னா இதான் ஏ ஆன்சர். இதை கொண்டு போய் இதில் ஃபஸ்ட்லேயே போட்டுறவா, ஈஸியாக இருக்கும்ல. இஃப் a = 2 தென் சப்ஸ்டிட்யூட்டிங் இன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a + b = 1. ஏக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 + b = 1. b =
அவ்வளோதான். ஆன்சர் புரியுதான்னு பாரு. இதுதான் கணக்கு. ஏபி கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு எழுதியிருக்காரு ஓரத்தில். புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் கேட்பாங்க, நம்ம தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். இதுதான் உன்னுடைய திறமை. இதில் எக்ஸ்ட்ரா கணக்கெலாம் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக செஞ்சிரு. கீழே ஸ்கோர் புக் எடுத்துகிட்டு வா, அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா கணக்கு வேணால் செய்கிறேன். இதில் இருக்குது கணக்கு நிறையா, கொலினியர் வேணா நான் எழுதி போடுறேன், செய்கிறாள் செஞ்சுக்க. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ கொடுப்பாங்கடா. உண்மையை தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா கணக்குன்னு போட்டு வேணால் எழுதி ஆன்சர் எழுதுறேன், நீங்கள் வேணால் செஞ்சுக்க. அதுக்காண்டி சொல்கிறேன், பார்த்துக்கோ.